Hi, this is Revati, sales consultant from Kovai Hyundai Coimbatore. Hyundai வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டில் வந்து 5th largest மேனுஃபேக்சரும் இந்தியாவில் 2nd largest மேனுஃபேக்சருமாக இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா ஐகாட்டி அவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 ஐகாட்டி அவார்ட்ஸும் வாங்கியிருக்கு. இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா வர்னா. ஸோ வர்னா வெஹிக்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கிரில் பற்றி பேசலாம். ஸோ ஃப்ரண்ட் கிரில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் க்ரோம் பேராமெட்ரிக் கிரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து ஸ்டைலிஷாகவும் லுக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸியாகவும் இருக்குது. ஸோ இந்த பேராமெட்ரிக் கிரில் கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன் செக்மெண்ட் வந்துருக்கு வந்து ஹாரிசன் பொசிஷனிங் லேம்ப் வித் டிஆர்எலோட கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் இன் செக்மெண்ட் ஃபீச்சர்ஸு. தென் வந்து ஹெட் லேம்ப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் வித் வந்து கார்னரிங் லேம்ப்ஸோடு கொடுத்துருக்காங்க. இந்த கார்னரிங் லேம்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட் டைம் ட்ராவலிங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். நம்ம ஒரு டேர்னிங்கில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரிங் லேம்ப்ஸ் வந்து அங்கே இருக்கிற ஆப்ஜெக்டை வந்து உங்களுக்கு வந்து சிங்கிள் பாயிண்ட் வந்து பின் பாயிண்ட் பண்ணி சிங்கிள் வியூவாக கொடுக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த கார்னரிங் லேம்ப்ஸு. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலைவீல் வந்து 16 inch பிளாக் அலைவீல் கொடுக்குறாங்க. இந்த 16 inch பிளாக் அலைவீல் வந்து பார்த்திங்கன்னா வித் ரெட் கேலிபரோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லுக் வைஸும் பார்க்குறக்கு நல்லாயிருக்கு. தென் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் இன் செக்மெண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங்கஸ்ட் வீல் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வர்னா தான். சடான்லேயே வந்து லாங்கஸ்ட் வீல் பேஸ் இருக்கிறது வந்து 2670 mm கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன் செக்மெண்ட் ஃபீச்சராகவும் இருக்குது. தென் ரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரியரில் பேராமெட்ரிக் எல்இடி கனெக்டிங் டைல் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லுக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூட் ஸ்பேஸ் பற்றி பார்க்க போகிறோம். பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்க பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 528 liters கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பூட் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது உங்களுக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாங்கெல்லாம் போகும்போது லக்கேஜஸ் நிறையா இருந்துச்சு அப்படின்னா வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா ரியர் சீட் நம்ம பார்க்கலாம். ரியர் சீட் கம்ஃபர்டபுள் நம்ம எப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ரியர் சீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெக் ரூம் ஆகட்டும், தென் ஹெட் ரூம் ஆகட்டும், உங்களுக்கு இந்த லெக் ரூமு ஹெட் ரூமு ஷோல்டர் ரூம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோர் கம்ஃபர்டபுள் அண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்குது உங்களுக்கு. தென் ரியரில் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்டன் பற்றி நம்ம இது பண்ணலாம். இந்த ரியர் கர்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எங்கே ஒரு பக்கம் பார்க்கிங் போய் வண்டி இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இந்த கர்டன் நம்ம வச்சுட்டு போயிருந்தோம், கர்டனை நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதிகமாக ஹீட் உள்ளே அப்சர்வ் ஆகிருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து வெஹிக்கிள்குள்ளே இப்படி வரும்போதும் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். தென் ரியரில் இருக்கிற வந்து ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு ஏசி கொடுத்துருக்காங்க. அவங்களோட கன்வீனியன்ட்டு கம்ஃபர்ட் தகுந்த மாதிரி அவங்க வந்து இந்த ஏசியை வந்து இது பண்ணிக்கலாம். தென் வந்து ரியரில் இருக்கிற பவர் அவுட்லெட் சிபின் டைப் கொடுத்துருக்காங்க. 2 பவர் அவுட்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கம்ஃபர்டபுள் கன்வீனியன்ட்டுக்காக தான் கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது டிரைவர் சீட்டு. ஸோ டிரைவர் சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். நம்ம வர்னாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்கிலிருந்து டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 ஏர் பேக் கொடுத்துட்டாங்க. தென் வந்து இந்த விஎஸ்எம் இஎஸ்சி தென் வந்து ஹெச்ஏசி ஹில் அசிஸ்ட் ஹோல்ட் ஆகட்டும், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேசிக் வேரியன்ஸ்லேயே வருது. தென் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ரண்ட்டில் இருக்க இங்கே இருக்க கிளஸ்டரு. ஸோ பெஸ்ட் இன் செக்மெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 10.25 inches வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பெஸ்ட் இன் செக்மெண்ட் தான் உங்களுக்கு. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்க ஆடியோ சிஸ்டமும் வந்து பார்த்திங்கன்னா 10.25 inches இதுவும் பெஸ்ட் இன் செக்மெண்ட்டாக தான் வருது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே டச் ஸ்க்ரீன் செட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. இந்த ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெதருக்கு தகுந்த மாதிரி அதுவே இன்டர்னலாக சேஞ்ச் பண்ணிக்கும். இங்கே இருக்க பட்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம இது பண்ணும்போது ஒன்று வந்து நம்ம ஏசிக்காகவும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ சிஸ்டத்துக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னு இந்த ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் இருக்கிற ஒரு பெஸ்ட் இன் செக்மெண்ட் ஃபீச்சராக நம்ம சொல்லலாம். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா வென்டிலேட் சீட்ஸு, ஹீட் சீட்ஸு
இப்போ வென்டிலேட் சீட்ஸும் ஹீட் சீட்ஸும் ஃபஸ்ட்டு வந்து வென்டிலேட் சீட்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாருங்கள் ஹீட் சீட்ஸும் கொடுத்துருக்காங்க, வென்டிலேட்டர் சீட்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வார்மாக வேணும் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வென்டிலேட்டரும் ஹீட் சீட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா வயர்லெஸ் சார்ஜரு, நம்ம லாங்கெல்லாம் போகும்போது இந்த வயர்லெஸ் சார்ஜர் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு. தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரியர் பார்க்கிங் வியூ கொடுத்துருக்காங்க. ஆன் டிரைவிங் மூடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சப்போஸ் இங்கெல்லாம் போய் நம்ம ஆன் டிரைவிங் மூடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே போய் இது பண்ணிகிட்ருக்கிறீங்க, தட் இஸ் உங்களுக்கு இப்போது பின்னாடி வர வெஹிக்கிள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்க்கிங் இது அமுத்திட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பேக் சைடு வர வெஹிக்கிள் ஆன் டிரைவிங் மூலம் தெரியும். அடுத்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பார்க்கிங் சென்சார்ஸ். இந்த ஃப்ரண்ட்டு பார்க்கிங் சென்சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம செகண்ட் செக்மெண்ட்லேருந்து இது கொடுத்துட்டுருக்குறாங்க. இந்த சென்சார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இன்கேஸ் ஏதாவது வெஹிக்கிள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து உங்களுக்கு உள்ளே வந்து இன்டிமேட் தரும். தென் வந்து டிரைவ் மோட் கொடுத்துருக்காங்க. இந்த டிரைவ் மோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து நம்ம சிட்டிக்குள்ளே போகும்போது கம்ஃபர்ட்டு தென் ஈகோ மோடு தென் ஸ்போர்ட் மோடு இருக்கும், அதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த டிரைவ் மோடு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்க்கிங் பிரேக் கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங் எலக்ட்ரிக் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டாப் எண்ட் மாடலில் கொடுக்குறாங்க. ஹேண்ட் பிரேக்கிங் மேனுவலாக இல்லாமல் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்லி பார்க்கிங் பிரேக் கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஆட்டோ ஹோல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஹோல்டு. நீங்கள் எவ்ரி டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேக்கை க்ளோஸ் பண்ணி நம்ம ஹேண்ட் பிரேக் போடணுங்கிறது கிடையாது. நீங்கள் டிரைவிங் மூட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோ ஹோல்டு போட்டுட்டிங்க அப்படின்னா வெஹிக்கிள் மூவ் ஆகாது. எகெயின் நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் மூவ் ஆகும். ஸோ இந்த ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் சன்ரூஃபு. இந்த எலக்ட்ரிக் சன்ரூஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ஆல்ரெடி இருந்தது. நம்ம மிட் வேரியண்ட்லேருந்து இந்த எலக்ட்ரிக் சன்ரூஃப் கொடுக்குறாங்க. குழந்தைங்க இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு என்டர்டெயினாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த எலக்ட்ரிக் சன்ரூஃப் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. தென் வந்து ப்ளூ லிங்க் ஆப்ஷனு. இந்த ப்ளூ லிங்க் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 60+ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. SOSங்கிறது சேவ் அவர் சோல். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிரைவிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது சப்போஸ் நமக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிங்கும் போது உங்களுக்கு வந்து இந்த SOS நம்ம பட்டன் இது பண்ணிட்டோம்னா டேரெக்டாக லிங்க் ஹுண்டாய்க்கு வந்து லொக்கேஷனோட ஷேர் ஆகிடும். அட் த சேம் டைம் நமக்கு இமீடியட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இதுவுமே கிடச்சிடும், எல்லா ஹெல்ப்புமே கிடைக்கும். தென் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெஹிக்கிளோட ஸ்டேரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோலும், லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ங்காட்டிக்கு உங்களுக்கு இதில் வர பார்த்திங்கன்னா பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளில் மட்டும் கொடுப்பாங்க. தென் இது வந்து பார்த்திங்கன்னா 3 சீட் பெல்ட் ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரைவரும் கோ டிரைவருக்கு மட்டும்தான் இருக்கும். பட் இப்போ வந்து பாருங்கள் டிரைவர் கோ டிரைவர் பேசஞ்சர் 3 பேர்த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சீட் பெல்ட் ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இந்த ஃபீச்சர்ஸ் தான் உங்களுக்கு. தென் வந்து உங்களுக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ISG ஐடியல் ஸ்டாப் அண்ட் கோ ஃபங்க்ஷனு. இந்த ஐடியல் ஸ்டாப் அண்ட் கோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சியை வந்து உங்களுக்கு பெட்டராக கொடுக்கும். ஸோ அதுக்காக இது பண்ணுறது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் இதில் வரது வந்து பார்த்திங்கன்னா போஸ் ப்ரீமியம் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ் ப்ரீமியம் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சவுண்ட் எஃபெக்ட் இன்னுமே பெட்டராக இருக்கும். இது பேசிக்லி இருக்க 4 டோர் பவர் விண்டோ இது வந்து ரியர் சீட்டில் இருக்கிற விண்டோ சைல்ட் லாக் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக்லி ஃபோல்டபுள் மிரர். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பவர் சீட் டிரைவர் சீட்டில் வந்து பவர் சீட்டாக கொடுத்துருக்காங்க. பவர்வே ஹைட் அட்ஜஸ்டபிளும் அது இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதுவுமே வந்து டாப் எண்ட் மாடலில் கொடுக்குற ஒரு ஃபீச்சர் தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பேனட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன இது இருக்குது, இன்ஜின்ஸ் இருக்குது, எதென்ன இது இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ வர்னாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 2 இன்ஜின்ஸ் வருது. ஒன்று வந்து டர்போ இன்ஜினு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஆஸ்பெக்ட் இன்ஜினு. இந்த 2 இன்ஜினுமே வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் இன்ஜின்ஸு. உங்களுக்கு 1.5 லிட்டர் இன்ஜின் நார்மல் இன்ஜின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட பவர் வந்து 115 PS-உம். தென் வந்து பார்த்திங்கன்னா டார்க் வந்து 143 PS கொடுக்குறா 143 நியூட்டன் மீட்டர் கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டர்போ இன்ஜின் கொடுக்குறாங்க. இந்த டர்போ இன்ஜின் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட பவர் 160 PS-உம் அதோட டார்க் வந்து பார்த்திங்கன்னா 253 நியூட்டன் மீட்டர் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ
ஸோ இதில் வந்து 2 இன்ஜின்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 2 இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டர்போ இன்ஜினு. இதில் வந்து மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக்கும் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து டர்போ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி டிசிடி மாடல், இதில் டுவல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க. மேனுவல் வந்து பார்த்திங்க நார்மல் இன்ஜின் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஐவிடி இன்டெலிஜென்ட் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன். ஸோ நான் நார்மலாக வர மேனுவல் டிரான்ஸ்மிஷன். மொத்தமே வந்து இந்த 2 கியர் பாக்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கும் கொடுக்குறாங்க, மேனுவலும் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வர்னாவில் வர நல்ல பெஸ்ட்டு ஃபீச்சர்ஸாக இருக்குது உங்களுக்கு. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது வர்னாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இன்டீரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டர்போ இன்ஜின் போகும்போது உங்களுக்கு இன்டீரியர் ஃபுல்லாக வந்து பிளாக் அண்ட் ரெட் ஃபினிஷிங்கும், நார்மல் நேச்சுரல் ஆஸ்பெக்ட் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாஃப் ஒயிட், ஒரு ஐவரி கலராக கொடுத்துருக்காங்க. தென் அந்த நார்மல் இன்ஜினில் வர அலைவில் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் கட் அலைஸும், டர்போவில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் அலைஸும் கொடுக்குறாங்க. இதில் வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வர்னாவில் வர ஃபீச்சர்ஸ் தான். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் 9384027777. இப்போ வந்து நம்ம கோவை ஹுண்டாய் வந்து பார்த்திங்கன்னா 8 பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. அடுத்து 9th பிரான்ச்சும் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க இங்கே வடவழியில். அதோட ஒர்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டே இருக்குது. தேங்க்யூ.